வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். தமிழ்நாட்டோட கோயில் நகைகளுக்கு பின்னாடி இருக்கிற மறைக்கப்பட்ட வரலாறு. இது வெறும் ஆபரணங்கள பத்தின ஒரு அலசல் மட்டும் இல்ல. ஒரு நாகரிகத்தோட கதையே சொல்ற பொக்கிஷங்கள பத்தின ஒரு ஆழமான பார்வை. முதல்ல தென்னிந்திய கோயில் நகைகளோட இந்த பிரமிக்க வைக்கிற அழக பாருங்க. சும்மா கண்ண பறிக்குது இல்லையா? ஆனா இது வெறும் அழகு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்ல. ஒவ்வொரு நகையும் தெய்வங்களுக்கு படைக்கப்படுற ஒரு காணிக்க, அரசர்களோட பெருமைக்கு ஒரு சின்னம், நம்ம பாரம்பரியத்தோட ஒரு கொண்டாட்டம். பல நூற்றாண்டுகளா இது பக்தியையும் கம்பீரத்தையும் வெளிப்படுத்துற ஒரு கலையா இருந்துட்டு வருது. நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல இருக்கிற இந்த வரி இதோட ஆழத்தை ரொம்ப அழகா சொல்லுது. அதாவது இது வெறும் அலங்கார பொருள் கிடையாது. இந்த நகைகள் எப்போதுமே நம்பிக்கை, சக்தி, அந்தஸ்து இது எல்லாத்தோட ஒரு சக்தி வாய்ந்த சிம்பளமா தான் இருந்திருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த பாரம்பரியம் நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பழமையானதா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த அழகான பொருட்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய பண்டைய மர்மத்தை தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சரி, முதல்ல இந்த காலத்தால் அழியாத புதையல்களை பத்தி கொஞ்சம் பாத்திரலாம். இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்பவே பிரபலமான கோவில் நகைகள். மாங்காய் டிசைன்ல இருக்கிற மாங்காய் மாலை செழிப்பை குறிக்குது. தங்க காசுகளை வச்சு செஞ்ச காசு மாலை செல்வத்தோட சின்னம். இது மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த நகைகளோட ஆணியவரை தேடி நாம காலத்துல ரொம்ப பின்னோக்கி போக போறோம். தமிழ்நாட்டோட மண்ணுக்கு கீழே என்னென்ன ரகசியங்கள் புதைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ நீங்க பாக்குறது மதுரை பக்கத்துல இருக்கிற ஒரு சாதாரண தென்னந்தோப்பு. ஆனா இதுக்கு கீழே என்ன இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? தொல்பொருள் ஆய்வாளர்கள் கீழடின்னு ஒரு இடத்துல ஒரு முழு நகரத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நம்ம தேசத்த பழமையான நகரங்கள்ல ஒன்னான மொகஞ்சதாரோவுக்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கலாம்னு சொல்லப்படுது. இங்க கிடைச்ச பொருள்கள்லாம் சாதாரணமானவை இல்ல. பாருங்க, நல்ல உறுதியான செங்கல் வீடுகள். அப்பவே இது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். அப்புறம் இந்த 13 அடுக்கு சுடுமண் உரைக்கிணறு. அவங்களோட அர்பன் பிளானிங் எவ்வளவு சூப்பரா இருந்திருக்குன்னு காட்டுது. இது மட்டும் இல்லாம தாயம், சதுரங்கம் எல்லாம் விளையாடிருக்காங்க. இது ஒரு சாதாரண கிராமம் இல்ல, எல்லா வசதிகளோடையும் இருந்த ஒரு செழிப்பான நகரம். சரி, ஒரு நாகரிகம் இவ்வளவு செழிப்பா இருக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும் இல்லையா? அதுதான் உலோகங்களை அவங்க கையாண்ட விதம். இந்த டைம்லைனை பாருங்க. இது ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான ஒரு கதை. கிமு 3300ல ஆதிச்சநல்லூர்ல செம்பு பொருள்கள் கிடைக்குது. அப்புறம் கிமு 1000 வாக்குல கொடுமணல் ஒரு பெரிய இரும்பு தொழில் மையமா மாறுது. இது மத்த பல நாகரிகங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச ஒரு நீங்க வளமான பாரம்பரியம். அவங்களோட மாஸ்டர் பீஸ் இந்த வுட் செஃப். இது சும்மா ஒரு மெட்டல் இல்ல, இது ஒரு டெக்னாலஜிக்கல் புரட்சி. இதோட கூர்மைக்கும் உறுதிக்கும் உலகமே அடிமை. ரோமானியர்கள் கூட இத ஃபெர்ரமிண்டிகம்னு சொன்னாங்கன்னா பாத்துக்கோங்க. இந்த ஒரு கண்டுபிடிப்பு அவங்களோட வளர்ச்சிக்கும் வர்த்தகத்துக்கும் ஒரு பெரிய பலமா இருந்துச்சு. சரி, அவங்க கிட்ட இவ்வளவு சூப்பரான பொருள்கள் இருந்துச்சு. அதை வச்சு என்ன செஞ்சாங்க? உலகத்தோட மத்த பகுதிகளோட எப்படி தொடர்புல இருந்தாங்கன்னு பாப்போம். அவங்களோட பொருளாதார அமைப்பு ரொம்பவே சிஸ்டமேட்டிக்கா இருந்திருக்கு. கொர்க்கை, பூம்புகார் மாதிரி பரபரப்பான துறைமுகங்கள், அப்புறம் 500 மாதிரி வணிக குழுக்கள். இவங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற மல்டிநேஷனல் கம்பெனிஸ் மாதிரி உலக அளவுல வர்த்தகத்தை நிர்வகிச்சிருக்காங்க. குறிப்பா ரோமானிய பேரரசோட அவங்களுக்கு பெரிய வர்த்தக தொடர்பு இருந்திருக்கு. இங்கிருந்து முத்து, ரத்தினம், அப்புறம் அந்த வுட்ஸ் எக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகியிருக்கு. பதிலுக்கு அங்க இருந்த தங்கம், நல்ல வைன் எல்லாம் வந்திருக்கு. இந்த வர்த்தகம் 2 நாகரிகங்களுக்குமே ரொம்ப லாபகரமா இருந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கலாம். நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப போலாம். இந்த உலோகம், நகரங்கள், வர்த்தகம் எல்லாத்துக்கும் நாம பார்த்த அந்த நகைகளுக்கும் என்ன சம்பந்தம்? இங்க பாருங்க, இதுதான் நேரடி சாட்சி. கீழடியில கிடைச்ச 2600 வருஷம் பழமையான தங்க நகைகள். இது ஏதோ தற்செயலா கிடைச்சதில்ல. நம்ம கோயில் நகைகளோட பாரம்பரியம் எவ்வளவு ஆழமானதுங்கிறதுக்கு இதுதான் தொல்பொருள் ஆதாரம். அன்னைக்கு கிடைச்ச அந்த பொருட்களையும் இன்னைக்கு கல்யாணத்துல மணப்பெண்கள் போடுற நகைகளையும் ஒப்பிட்டு பாருங்க. டிசைன், செய்யற முறை, அதோட அர்த்தம் எல்லாமே பல நூற்றாண்டுகளா தொடர்ந்து வருது. இது வெறும் கடந்த காலம் இல்ல, இது ஒரு உயிரோட்டமான பாரம்பரியம். நம்ம வரலாற்ற நாமளே அணியிற மாதிரி. அப்போ கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வெறும் நகை கிடையாது. இது 5000 வருஷ பாரம்பரியத்தோட ஒரு வெளிப்பாடு. நகர அமைப்பு, உலோகவியல், உலக வர்த்தகம்னு பல விஷயங்களோட உச்சக்கட்டம் தான் இந்த நகைகள். ஆதிச்சநல்லூர்ல ஆரம்பிச்ச கீழடி வரைக்கும் இந்த பாரம்பரியம் தடையே இல்லாம தொடர்ந்து வந்திருக்கு. இந்த அலசல ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். அடுத்த தடவை நீங்க ஒரு கோயில் நகையை பார்க்கும்போது அதோட அழக மட்டும் ரசிக்காதீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆயிரக்கணக்கான வருஷ வரலாற்றை நினைச்சு பாருங்க. நம்ம வரலாற்றோட ஒரு பகுதியை நாமளே அணியும் போது அது எதிர்காலத்தை பத்தி நம்ம யோசிக்கிற விதத்தை மாத்துமா? யோசிச்சு பாருங்க.